ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம தெனாலிராமன் கதைகள்ல பகுதி 2 பார்க்க போறோம். இந்த இந்த பகுதி 2 கதையோட பேரு நீர் இறைத்த திருடர்கள். விஜயநகரம் என்ற நாட்டை கிருஷ்ணதேவராயர் என்ற மன்னர் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார். இவருடைய அரசவையில் ஒருவரான தெனாலிராமன் மிகவும் புத்திசாலியாகவும் அறிவில் சிறந்தவராகவும் விளங்கினார். அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கவும் செய்தார். தெனாலிராமன் விஜயநகர நாட்டுல இருக்கிற கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற மன்னர்கிட்ட இவர் அரசவையில ஒருவரா இவர் பணியாற்றி இருக்காரு. பணியாற்றி அங்க இருக்கவங்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் என்னென்ன சந்தேகங்கள்லாம் ஏற்படுதோ அவங்களுக்கு வர டவுட்லாம், அந்த சந்தேகத்தை எல்லாம் தெனாலிராமன் தீர்த்து வைக்கிறாரு. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையை தொடர்ந்து ஒரு சமயம் விஜயநகர நாட்டில் திருடர்களின் பயம் அதிகமாக இருந்தது. இதனால் திருடர்களை கண்டுபிடித்து திருட்டை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் மன்னரிடம் முறையிட்டனர். உடனே மன்னரும் திருடர்களை ஒழிக்க தனது அமைச்சர்கள் மற்றும் காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இப்போ நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. என்னன்னா, திருடர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி கிருஷ்ணதேவராய மன்னர் விஜயநகர நாட்டுல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் கிட்ட மக்கள்லாம் முறையிடுறாங்க. உடனே மன்னர் என்ன பண்றாருன்னா, திருடர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அமைச்சர்களுக்கும் காவலர்களுக்கும் உத்தரவு போடுறாரு. இந்த சமயத்தில் ஓர் நாள் இரவு தன் வீட்டு தோட்டத்தில் 4 திருடர்கள் பதுங்கி இருப்பதை தெனாலிராமன் பார்த்தான். உடனே வீட்டிற்கு தன் மனைவியிடம், கமலா, நமது ஊரில் திருடர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றான். உடனே அவனுடைய மனைவி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு தெனாலிராமன், வீட்டில் உள்ள நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி கிணற்றில் போட்டு விடுவோம். என்னன்னா, ஒரு நாள் இரவு இரவு நேரத்துல தன்னோட வீட்டு தோட்டத்துல 4 திருடர்கள் ஒளிஞ்சு இருக்கிறத தெனாலிராமன் பார்த்துடுறாரு. அதனால வீட்டுக்கு அவரோட மனைவி கமலா கிட்ட, நம்ம ஊர்ல திருடர்களோட நடமாட்டம் அதிகமாயிடுச்சு, நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க நகை அப்புறம் விலை உயர்ந்த பொருட்களை நம்ம வீட்டுல இருக்க பெட்டியில போட்டு பூட்டி அதை கிணத்துல போட்டுக்கலாம்னு சொல்லி தெனாலிராமன் தன்னோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. திருட்டு பயம் ஒழிந்தவுடன் கிணற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம் என்று திருடர்களுக்கு கேட்குமாறு சத்தமாக கூறினான். திருடர்களும் தெனாலிராமன் கூறியதை கேட்டனர். அந்த சமயத்தில் தனது மனைவியிடம் மெதுவாக திருடர்கள் ஒளிந்துள்ளதை கூறி பெட்டியில் கல், மண், பழைய பொருட்களை போட்டு மூடுமாறு கூறினான். பின்னர் அந்த பெட்டியை இருவரும் தூக்கி கிணற்றில் போட்டனர். திருடர்கள் இந்த மாதிரி திருட்டு பயம் போன பிறகு திருடர்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமா என்ன சொல்றாருன்னா, தெனாலிராமன் இந்த மாதிரி போட்டுடலாம், பெட்டியில நகையெல்லாம் போட்டு வைக்கலாம்னு சொன்னாரு இல்லையா. இப்போ மனைவி கிட்ட மெதுவா என்ன சொல்றாருன்னா, கல்லு, மண்ணு, பழைய பொருள் எல்லாத்தையும் அந்த பெட்டியில போட்டு மூடி நம்ம கிணத்துல போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி கிணத்துல போட்டு வச்சிடுறாங்க. திருடர்களும் நாம் வீட்டிற்குள் புகுந்து திருட வேண்டியதில்லை, கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதை கேட்டு திருடங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படியும் அந்த கிணத்துல இருக்க பெட்டியில நகை அதெல்லாம் இருக்கும்னு சொல்லி திருடங்க நம்பிட்டாங்க. தெனாலிராமனும் அவனுடைய மனைவியும் வீட்டிற்குள் சென்றவுடன் திருடர்கள் கிணற்றில் உள்ள பெட்டியை எடுக்க கிணற்றை எட்டி பார்த்தனர். கிணறு மிகவும் ஆழமாக இருந்ததை பார்த்து பயந்து ஒரு திருடன், அண்ணா, தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கிறது, நாம் ஏற்றம் மூலம் தண்ணீரை எல்லாம் இறைத்துவிட்டு பெட்டியை எடுத்து விடுவோம் என்று கூறினான். உடனே மற்றவர்களும் அதற்கு சம்மதித்தனர். என்னன்னா, ஒரு திருடன் பார்த்துட்டு, இந்த மாதிரி கிணத்தோட ஆழம் கம்மியா தான் இருக்கு, அதனால நம்ம தண்ணிய குறைவாதான் இருக்கு, அதனால நம்ம ஏற்றம் மூலம் தண்ணி இறைச்சி நம்ம பெட்டியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே மற்ற திருடங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் திருடர்கள் நீரை இறைக்க தொடங்கிய சிறிது நேரம் கழித்து தோட்டத்தின் பின் பக்கமாக சென்று அவர்கள் இறைத்த நீரை தோட்டத்தில் உள்ள பயிர்களுக்கு பாயும்படியாக வாய்க்காலை திருப்பி விட்டான்.
தெனாலிராமன் என்ன பண்ணாருன்னா, இவங்க இந்த மாதிரி நீர் இறைக்கிறத தெரிஞ்சு அவர் வந்து தோட்டத்துக்கு நீர் வரா மாதிரி வாய்க்காலை வந்து திருப்பி விட்டுட்டாரு. இதை அறியாமல் திருடர்களும் ஒருவர் மாற்றி ஒருவர் கிணற்றில் இருந்து நீரை இறைத்து கொண்டிருந்தனர். பொழுதும் விடிந்தது. ஆனால் கிணற்றில் மட்டும் நீர் குறையவே இல்லை. இதனால் திருடர்கள் நாளை இரவும் வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டி எடுக்கலாம் என்று பேசி கொண்டிருந்தனர். தண்ணி எவ்வளவோ இவங்க இறைச்சும் தண்ணி குறையவே இல்லை. அதனால பொழுதும் விடிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு இரவு வந்து இந்த நீரெல்லாம் இறைச்சிட்டு பெட்டி எடுத்துக்கலாம்னு திருடர்கள் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு தெனாலிராமன் என்ன சொல்றாருன்னா, நாளை வர வேண்டாம். நீங்கள் இன்று இறைத்த நீர் இன்னும் ஒரு வாரத்திற்கு போதும். நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி என்றான். அவங்க இறைச்ச நீர் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து சரியா இருக்கும். அதனால வந்து ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு அப்படின்னு திருடர்கள்கிட்ட நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. வந்ததுக்கு இல்ல, நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. தெனாலிராமன் கூறியதை கேட்ட திருடர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க வைத்த தெனாலிராமனை மனத்திற்குள் எண்ணி ஆச்சரியம் அடைந்தனர். மேலும் அங்கே இருந்தால் பிடிபட்டு விடுவோம் என்றெண்ணி ஓட முயன்றவர்களை தெனாலிராமன் பிடித்து ஒரு தூணில் கட்டினான். பின்னர் அரண்மனை காவலாளிகளுக்கும் தகவல் கொடுத்து அவர்களை கைது செய்து மன்னரிடம் அழைத்துச் சென்றனர். திருடர்கள் வந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லி ஓடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது தெனாலிராமன் வந்து அவங்கள பிடிச்சு ஒரு தூண்ல கட்டிட்டு காவலாளர்களிடம் சொல்லி அவங்க வந்து மன்னரிடம் வந்து அழைத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் குட்டீஸ். இன்னைக்கு கதை வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலை. பை.